அந்த புதிதாக முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய அந்த டி.கே. சிவகுமார் என்பவர் தமிழ்நாட்டின் மீது வன்மத்தோடு பேசுகின்ற அந்த பேச்சு, தண்ணீர் அந்த அதிக மிகுதியான தண்ணீர் வரும்போது மட்டும் திறந்து வைக்கிறது தமிழ்நாடு என்ன வடிகாலா? ஒரு மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைங்கிறத விட இரண்டு மொழி பேசுகின்ற மக்களுக்கான பிரச்சனையா மாற்றப்படுது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் எல்லாமே உங்களுக்கு ஷூட்டிங் மாதிரி நினைச்சாரு. படப்பிடிப்பு அல்ல, இது ஆட்சி. உங்களுக்கு கபினி, கிருஷ்ணராஜ சாகர் போன்ற அணைகளை தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமலே கட்டி கொண்டார். தமிழ்நாட்டு அரசனுடைய, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுடைய உயிர்நாடி பிரச்சனை என்பதை மறந்து விட வேண்டாம். கன்னட அங்க வாட்டாள் நாகராஜ் இந்த மாதிரியான ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தணும்னே இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த கன்னட வெறியர்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பினரை கைது செய்ய வேண்டும். உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான ஜெயகண்ணன் சார் நம்ம கூட இருந்திருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆனா நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம தமிழ்நாடு நல்லா இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு. மெயினான ஒரு பிரச்சனை கர்நாடகாவோட நீர். கர்நாடகாவோட அரசை தாண்டி ஒரு சைட்ல இருந்து சொல்லிட்டாங்க, நீங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுங்கன்னு. இருந்தாலும் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாரோட பேனர் எல்லாம் வச்சு உடைச்சு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டோட அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்குன்றத தாண்டி தமிழ்நாட்டோட விவசாயிகளோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆரம்பத்திலே நீங்க சொன்ன மாதிரி முதட்டளவுல தான் நல்லா இருக்கும்னு சொல்றோம். தமிழ்நாட்டிற்கான பிரச்சனைகள் என்று வருகின்ற போது மிகப்பெரிய உயிர் நாடி பிரச்சனைன்னு சொல்லுவோம். ஜீவநாடி நம்முடைய தமிழ்நாட்டை முழுமையாக டெல்டா மாவட்டங்களை உங்களுக்கு விவசாயத்திற்கு தேவையாக இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் நம்மை என்றைக்குமே தமிழ் மண்ணை வாழ வைக்கக்கூடிய காவிரி நீர் வறண்டு போகும் பொழுதெல்லாம் தமிழ்நாடு நம்மளுடைய எதிர்காலம் கேள்விக்குரிய. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த முறை கர்நாடக அரசு கடந்த சில ஆண்டுகளாக முறைப்படி அந்த தண்ணீரை திறந்து வைத்து கொடுத்தார்கள். இப்பொழுது பாத்தீங்கன்னா அந்த புதிதாக முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய அந்த டி.கே. சிவகுமார் என்பவர் தமிழ்நாட்டின் மீது வன்மத்தோடு பேசுகின்ற அந்த பேச்சு, அது வன்மமா இல்ல அவரோட அரசியலை பாதுகாக்கிற ஒரு, அதாவது என்ன செய்யுதுன்னா, அரசியல் பாதுகாக்கிறதுனா நீங்க சொல்லக்கூடிய கேள்வி கரெக்ட் தான். அவருடைய அரசியல் பாதுகாக்கிறதுனா நான் என்ன சொல்றேன், இன்னொரு மாநிலத்தை பாதிக்க கூடாது. அவங்களுக்கு சில செய்திகளை சொல்லிடுறேன். நம்முடைய பி2 இளைய தலைமுறை நேயர்களுக்காக சில செய்திகள். ஏன்னா காவிரி பிரச்சனை இரண்டு மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை கிடையாது. இது ஒரு வரலாற்று ரீதியாக தமிழ்நாட்டிற்கு தேவையான தண்ணீரை காவிரி எப்படி நமக்கான அந்த தேவையை நிறைவேற்றுகிறது என்பதற்கான ஒரு காரணத்தை அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா இரண்டு மாநிலங்கள் மட்டுமல்லாமல் இதுல நேரடியாக உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி கூட இருக்கு, தண்ணீர் தேவைகள் இருக்கின்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட ஆறு இரண்டு மாநிலங்களுக்கு இடையே ஓடுது. அதிகமான கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதிகமான நீளம் தமிழ்நாட்டு பகுதியில் மேல மேல. அதாவது அப்போ நீங்க ஆரம்பத்துல பார்க்கும் போதே எந்த மாநிலத்திற்கு அதிகமான உரிமைங்கிறது, இது தண்ணீர் உருவாகக்கூடியது பாத்தீங்கன்னா குடகு என்ற ஒரு மலைப்பகுதியில தான் காவேரி அங்க உருவாகுது. அந்த குடகு அப்படிங்கிற அந்த பகுதியில இன்னைக்கு இல்ல, எப்பவுமே தமிழர்கள் அதிகமா இருந்திருக்காங்க. அங்க துளு பேசக்கூடிய மக்களும் உண்டு. அவங்க கூர்க்குன்னு சொல்லுவாங்க. கூர்க் காப்பி தோட்டங்கள் நிறைய விளையக்கூடிய இடம். அங்கிருந்து தான் காவேரி உருவாகுது. அந்த காவேரி கர்நாடகாவிலிருந்து உருவாகி நம்ம ஒகேனக்கல் அந்த ஒசூர் வழியா அந்த வழியா நம்முடைய தமிழ்நாட்டில் குறிப்பாக சேலம் மாவட்டத்திலிருந்து தொடங்கி கடைசியா கடைமடை பகுதி என்று சொல்லக்கூடிய நாகப்பட்டினம், மயிலாடுதுறை வரை இது ஒரு பாசன பகுதிகளாக. இதுல என்னன்னா, கர்நாடக அரசு தண்ணீர் தேவைகளை இப்ப அதிகமான தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்றெல்லாம் வரும்போது மிகப்பெரிய புயல் வீசி கர்நாடகா மிகப்பெரிய வெள்ளத்துல பார்க்கும்போது அவங்களா திறந்து விடுவாங்க. நம்ம கேட்கவே வேண்டியதில்லை. ஏன்னா அவங்களுக்கு இயல்பாவே அவங்க இந்த தண்ணீரை வச்சுட்டு தான் அந்த அணைகள்லாம் உடஞ்சிடும். அப்படிங்கிற மாதிரி அவங்களே நினைச்சு அந்த தண்ணீரை திறந்துடுவாங்க. வெள்ளத்துல மிகப்பெரிய பாதிப்பு வருங்கிறதா. நான் என்ன சொல்றேன், நீங்க உங்களுடைய தண்ணீர் அதிக மிகுதியான தண்ணீர் வரும்போது மட்டும் திறந்து வைக்கிறது தமிழ்நாடு என்ன வடிகாலா? அதேதான் சார். இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு அரசுல இருக்கவங்க நீ ஒரு ரிஸ்கா எடுக்க மாட்டாங்களா? நீ எனக்கு இப்ப தண்ணி திறக்கல அப்படின்னா
நீ வந்து மத்த டைம்ல திறக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஏதோ இல்ல சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட முடியாது. ஏன் அதுக்காக காரணம் நான் சொன்னேன். நான் ஏன் அத சொன்னேன்னா, உங்களுக்கு வடிகாலான்னு கேட்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு அதுக்கு தான் அவங்க என்னன்னா, இந்த தண்ணீர் தேவை அதிகமாக பயன்படுத்துங்க தான் அந்த மேகதாது அணைய கட்டுறாங்க. அதுக்கு தான் அந்த கேள்விய நான் வச்சேன் உங்களுக்கு முன்னாடி. ஆமா. மேகதாது அணைங்கிற புது அணையை ஏற்படுத்தி, அதன் மூலமாக தண்ணீரை இன்னும் கூட அவர்கள் தேக்கி வைத்து அவர்களுக்காக செய்ய முடியும். சிறிய துளி கசிவு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு செய்தியும் நான் சொல்லிடுறேன். இது ஏதோ இன்னைக்கு நேத்து ஏற்பட்ட பிரச்சனை நினைச்சிட வேணாம். 1924ஆம் ஆண்டு. ஓ. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பு. 102, 103 ஆண்டு. அப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு சென்னை மாகாணம் என்று. சென்னை மாகாணம்னா யாருங்கிறத உங்களுக்கு முதல்ல சொல்றேன். சென்னை மாகாணம் தமிழ்நாடு மட்டும் அல்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய கர்நாடகால அதிகமான பகுதிகள், ஆந்திராவுல இருக்கக்கூடிய மிக அதிகமான பகுதிகள், தெலுங்கானா தவிர்த்து, அதே மாதிரி கேரளாவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை தவிர்த்து மற்ற அனைத்தும், இது போன்ற 4 மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பகுதிகளை எல்லாம் சேர்த்துதான் சென்னை மாகாணம் என்று வழங்கப்படும். கிட்டத்தட்ட தென்னிந்தியாவுடைய அதிகமான பகுதிகள் நம்ம சென்னை மாகாணங்கிற பேர்ல இருந்து. அப்போது அங்க இருக்கக்கூடிய அந்த மைசூரு மகாராஜான்னு சொல்லி அந்த சமஸ்தானுடைய மன்னர், நான் சொல்லக்கூடியது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட், வெள்ளையர்கள் ஆட்சியில் நடக்கு. அப்ப 1924ஆம் ஆண்டு நம்முடைய சென்னை மாகாணமும் அரசும் அங்க இருக்கக்கூடிய அந்த மைசூர் சமஸ்தானத்துடைய மகாராஜாவும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்திய காவிரி தொடர்பான இந்த சம்பந்தப்பட்ட யாரு பயன்படுத்திக்கலாம் அது அந்த ஒப்பந்தம் 1974 50 ஆண்டுகள் ஆகும் போது அது காலாவதி ஆகுது. அந்த 50 ஆண்டுகளுக்கு தான் அந்த ஒப்பந்தம். அதுக்கு பிறகு அதை ரெனியூவல் பண்ணும். அதை புதுப்பிக்கும் பொழுது அன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த திரு கலைஞர் அவர்களும், மத்திய அரசில் இருந்த இந்திரா காந்தி அம்மையார்களும், அவங்க கர்நாடகாவில் காங்கிரஸ் தேர்தல் வருகின்ற காரணத்தினால் அதை புதுப்பிக்கவில்லை. மிகப்பெரிய துரோகமாக நான் கருதுகிறேன். கலைஞர் மீது நமக்கு அதிகமான மரியாதை உண்டு. ஆனாலும் கூட இதுதான் அடிப்படையில் இந்த பிரச்சனைக்கான காரணம். 1974 அதை முறைப்படி ரெனியூவல் பண்ணியிருந்தால், புதுப்பித்திருந்தால் நமக்கு இவ்வளவு பிரச்சனை இல்லை. அதன் பிறகு பல சட்ட போராட்டங்கள் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கர்நாடகாவிலையும் தமிழ்நாட்டுக்கு காவிரி பிரச்சனைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாவிலும் ஏகப்பட்ட பேர் வந்து இதற்காக அந்த பிரச்சனைகளை மாற்றாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பலரும் கர்நாடகாவில் வசிக்கிறார் வேலை நிமித்தமாக. அவர்களுக்கு பாதிப்பு வருகிறது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய கன்னட மக்களும் இருக்காங்க, அவங்களுக்கும் பாதிப்பு வரும். அதனால இது வந்து ஒரு மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைங்கிறத விட 2 மொழி பேசுகின்ற மக்களுக்கான பிரச்சனையா மாற்றப்படுது. அந்த அடிப்படையை பார்க்கின்ற போது எந்த சூழலிலும் இருக்கின்ற தண்ணீரை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உங்களுக்கு தேசிய அளவில் அமைக்கப்பட்ட காவிரி நடுவர் ஆணையம் அப்படின்னு ஒண்ணு நினைச்சாங்க. அந்த ஆணையத்தினுடைய தீர்ப்பு என்பது 2 மாநிலங்களும் எந்த நேரத்திலும் தண்ணீரை பகிர்ந்துக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்திருக்கு. அதனால அது கர்நாடக அரசு பின்பற்றப்பட வேண்டும். இன்னொன்னு, இன்னைக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த அரசு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு இருக்கு இல்லையா, இவங்களுக்கு வந்து இந்த கர்நாடக பிரச்சனை, குறிப்பா காவிரி பிரச்சனை தொடர்பா அவங்களுக்கு அதிகமான விவரங்கள் தெரியாது. நான் குறையா சொல்லல. அவங்க புதிதாக ஆட்சி வந்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகமா இருக்கனாலும் பிறகுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் எல்லாமே உங்களுக்கு ஷூட்டிங் மாதிரி நினைச்சிடாரு. படப்பிடிப்பு அல்ல, இது வந்து ஆட்சி. இந்த ஆட்சி வந்து கர்நாடக அரசுக்கு வந்து நீங்க அழுத்தம் கொடுக்காம நடக்காது. ஏற்கனவே மேகதாதுங்கிற அணை கட்டுவோம்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நீங்க முதலமைச்சரா இருந்து கர்நாடக அரசுல நம்முடைய உரிமைகளை பற்றி பேசுகின்ற பொழுதுதான் அவர்கள் நம் மீதான வந்து ஆளுமையை வந்து அவர்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது திரு விஜய் அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னவென்றால், இந்த காவிரி பிரச்சனையில் நீங்கள் சரியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கும் உங்களுடைய அரசுக்கும் முழுமையான விவரங்கள் தெரியவில்லைன்னா, ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள்ட்ட கூட நீங்க கேட்க, திரு துரைமுருகன் எல்லாம் பாத்தீங்கன்னா இது தொடர்பான அனைத்து விவரங்களும் தெரிந்தவர். அவரிடம் நீங்க ஆலோசனை பெற்றுக் கொள்ளலாம். நீர்வளத்துறையை வந்து யாரெல்லாம் வைத்திருந்தார்களோ அவர்கள் ஆலோசனை பெறலாம். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், காவிரி பிரச்சனையில் நம்முடைய உரிமைகளை வந்து விட்டுட்டோம்னா தமிழ்நாடுடைய அதிகமான பகுதியில் பாலைவனமாகும். எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல இருந்து பல விவசாய பொருட்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு ஒரு முறை வந்து கையாளப்பட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ தமிழ்நாட்டுல விவசாயம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது இந்திய லெவல்ல ஒரு உண்மை. இதுதான், அதாவது நீங்க சொல்றீங்க இல்லையா, மத்திய அரசு எப்பொழுதுமே உங்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு உரிமைகளை பற்றி பேசுகின்ற போது பாராமுகமாக இருக்கிறோம். நமக்கான உரிமையில அது வந்து எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா ஒண்ணு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும், இல்ல பாரதிய ஜனதா ஆட்சியில இருக்கு. அவங்க யாரு இருந்தாலுமே அந்த மாநிலத்துல அனைத்து தலைவர்களுமே, எல்லா கட்சி தலைவர்களுமே பாத்தீங்கன்னா ஒற்றுமையா இருப்பாங்க.
தேசிய அளவில் உள்ள தலைவர்களும் சரி, மாநில அளவில் இருக்கக்கூடிய கட்சி வேறுபாடு கடந்து ஒற்றுமையாக காவிரி பிரச்சனையை அணுகுகிறார்கள். ஆனால் நம்ம அவங்க வந்து அநியாயத்துக்கு போகும்போதே ஒற்றுமையா இருக்காங்க. நம்ம நியாயத்துக்கு போராடுவது கூட திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்றைக்கு தமிழக வெற்றி கழகமும் ஒற்றுமையாக இருந்து இந்த பிரச்சனையை வந்து ஒரு நம்முடைய தமிழ்நாட்டோட பிரச்சனையை அணுகணும். இன்னொன்னு, திரு மு க ஸ்டாலின் அவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காரு. அதுல தமிழக வெற்றி கழகம் கலந்துக்கணும். இன்னும் காலம் தாழ்த்தாமல் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பில் இருப்பதால் அவர்களும் வந்து உங்களுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி எல்லா கட்சிகளுடைய ஆலோசனையும் பெற்று நம்முடைய இந்த காவிரி நீர் பிரச்சனையை நம்ம எந்த அளவிற்கு நம்மளுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதை இந்த சூழலில் நாம் சொல்லிக் கொண்டாக ஆக வேண்டியிருக்கிறது. இன்னொரு செய்தி, தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரியான சோதனையான பிரச்சனை இது. நம்ம உரிமைகளை வந்து நிலைநாட்டுவதற்கு நீங்க சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னா மக்கள் உங்கள் மீது வெறுப்படையும். சரி, இல்ல நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா வந்து இன்றைய தினம் அவர் வந்து ஆட்சி அமைச்சக்கூடிய காலத்திலே வந்து பாத்தீங்கன்னா கனிம வளங்களை வந்து வெளியே போகக்கூடாது. கேரளால இருந்து கேரளாவோட முதலமைச்சர் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாரு. எங்களுக்கு கொடுங்க, எங்களோட ஸ்டேட்ல வந்து போதுமான இது இல்ல, நீங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்கிற மாதிரி ஒரு இதை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. மத்த ஆட்சியை விட பாக்குறப்போ இது ஒரு நல்ல விஷயம் தானே. இது மாதிரி ஒவ்வொன்றையும் அவர் செயல்படுவார்ல. நான் என்ன சொல்றேன், நல்லதை வந்து நம்மளும் பாராட்டும். நல்ல செய்தி. இப்ப தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கு பிறகு சில நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தலைமைச் செயலகத்துல அதுக்கு முன்னாடி கூட நடைமுறை இருந்துச்சு. வந்து ஊழியர்கள், அங்க பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் பயோமெட்ரிக் கைரேகையை வந்து 10 மணிக்கெல்லாம் வச்சுட்டு உள்ள போகணும், இல்லைன்னா அவங்க வந்து வர முடியாதுங்கிறது முன்னாடி இருந்து. ஆனா அதை வந்து கடுமையாக பின்பற்றப்படல. ஆனா இப்பொழுது வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அரசியல் ரீதியாக எடுத்த ஒரு நல்ல முடிவா 10 மணிக்கு தலைமைச் செயலகம், இப்ப தலைமையில இருக்கவங்களே சரியா இருந்தா மற்ற எல்லா இடத்துலயும் நல்லா இருப்பாங்க, கரெக்டா இருப்பாங்க அப்படிங்கறத கொண்டு வந்தார். அது ஓரளவுக்கு வெற்றிகரமா நடந்துச்சு. எளிமையா நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. ஒரு டாஸ்மாக் பிரச்சனை, ஒரு சாதாரண வேற துறையில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஒரு லஞ்ச பிரச்சனை அப்படி இல்லை. இது வந்து மாநிலங்களுக்கு இடையான நல்லுறவை மேம்படுத்துவதற்கும், ஒருவேளை இந்த பிரச்சனையில வந்து ஏதான தவறு நடந்தா 2 மாநில மக்களுக்கு பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை. அதனால கவனமாக கையாளணும். மாநில முதலமைச்சரா அங்க வந்து திரு மோடி கிட்ட இது சம்பந்தமா பேசணும். நான் என்ன சொல்றேன், இந்த தமிழ்நாடு என்பது இந்தியாவிற்குள் தான் இருக்கு. இது போன்ற பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் நீங்க எழுப்பினால் இப்ப இந்தியாவிற்குள் தமிழ்நாடு இருக்கிறதா இல்ல தனி நாடான்னு தான் நம்ம கேட்கணும். இன்னொன்னு சொல்லணும்னா, இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய நதிநீர் பிரச்சனையை கூட தீர்க்க முடியுது. தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இந்தியாவிற்கு நாடுகளுக்கும் உள்ள வங்காளதேசத்தோட நதிநீர் பிரச்சனை தீர்க்கிறாங்க. ஆனால் இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இடையில் அண்டை மாநிலம், சகோதர மாநிலம், திராவிட மொழிகள் பேசக்கூடிய மாநிலங்கள் அப்படியும் கூட இதை நடத்து. அப்ப கர்நாடகா மாநிலத்திற்கு தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தரக்கூடாது என்ற எண்ணம் இருக்கிறது. இன்னொரு முக்கியமான செய்தியை நான் பதிவு செய்கிறேன். கர்நாடகாவுடைய பாசன பகுதிகளை அவர்கள் அதிகரித்து விட்டதால் அங்கு உள்ள தண்ணீரை அதிகமாக பயன்படுத்த வேண்டிய சூழல்கள். கர்நாடகாவில் வந்து பாத்தீங்கன்னா, கர்நாடகாவுடைய காவிரி பாசனங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 5 மாவட்டங்களுக்கு உள்ளது. ஆனா அவங்க அந்த தண்ணீரை பயன்படுத்தி வட கர்நாடகா என்று சொல்லக்கூடிய மாண்டியாவிலிருந்து மேல பல்லாயிரம் பகுதிகளுக்கு இதோட பல நேர்காணல்கள் நான் சுட்டி காட்டி அவர்களுடைய தேவையை வந்து அதிகப்படுத்திக்கிட்டாங்க. அப்ப அந்த தண்ணீரை வந்து அவங்களுக்கு பயன்படுத்தணுங்கிறத அவங்களுக்கு தேவையாகுது. அப்போ நம்முடைய தமிழ்நாட்டிற்கு கொடுக்கக்கூடாத சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி கொண்டார். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கபினி, கிருஷ்ணராஜ சாகர் போன்ற அணைகளை தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமலே கட்டி கொண்டார். இந்த அணைகளை எல்லாம் நான் என்ன சொல்றேன், இதற்கான நிரந்தர தீர்வு என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அனைத்து அணைகளையும் கைப்பற்ற வேண்டும். மாநிலங்களுக்கு இடையில பிரச்சனை இருக்கிற அந்த அணைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த CISF என்று சொல்லக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படையை நிறுத்தி ஒரு மாநிலத்திற்கு இவ்வளவு தண்ணி விடணும், அந்த பணிகளை அவங்க மத்திய அரசினுடைய ஆணையத்தினுடைய கண்ட்ரோல்ல வரும். இதெல்லாம் நீண்ட காலமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதை இந்த அரசாவது நிறைவேற்ற வேண்டும். திரு விஜய் அவர்களிடம் இது சம்பந்தமாக நம்ம கோரிக்கை வைப்போம். நம்முடைய பார்த்திருக்கக்கூடிய B2 நேயர்களுக்கும் இதை நான் சொல்லிக் கொள்கிறேன். இது தமிழ்நாட்டு அரசனுடைய, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுடைய உயிர்நாடி பிரச்சனை என்பதை மறந்து விட வேண்டாம். மதிப்பிற்குரிய விஜய் சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா, கத்தி படத்துலலாம் விவசாயிகளுக்காக ஒரு குரல் கொடுத்திருக்காரு. அவ்வளவு வந்து ஒரு சின்ன எமோஷனலாச்சும் இருக்குல்ல, இவர் பண்ணுவார்ல கண்டிப்பா. இவரோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் பேசுவதில்லை, அதனால் அவருடைய மனதில் உள்ளது நமக்கு தெரியாது. ஆனால் ஸ்ட்ராட்டஜி சார், அவருடைய செயல்பாடுகள் நம்பிக்கை இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அவரு வந்து அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கூட விஷயம் கூட என்னன்னா, எதுக்கு பேச்சு, செயல்ல காட்டும். ஒரு வித்தியாசமான அரசியல் தலைவரா இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், அந்த செயல்பாடுகளையாவது இன்னும் தெளிவாக அவர் செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது. அவர் மீது நம்பிக்கை இருக்கிறது.
நம்ம எந்த முதலமைச்சரையும் நம்ம வந்து நம்பிக்கை இழந்துட முடியாது. நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ அவங்க தான் நமக்கு முதலமைச்சர். தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு அவங்க தான் முதலமைச்சர். ஓட்டு போட்டவங்களுக்கு அவர் தான் முதலமைச்சர், ஓட்டு போடாத அவர்தான். அதனால நான் என்ன சொல்றேன், திரு விஜய் அவர்களுடைய அதாவது அவருக்கு ஒருவேளை கர்நாடக காவிரி பிரச்சனையில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பற்றி அவருக்கு முழுமையாக ஒருவேளை தெரியவில்லை என்றால் கூட மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நம்ம எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. அவர் நடிப்புத்துறையிலிருந்து வந்தார், கலை உலகத்திலிருந்து வந்தார், அரசியல் அவ்வளவும் தெரியும்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனாலும் முழுமையா அவருக்கு தெரியாதுன்னு நம்ம ஒதுங்கிட முடியும். ஏன்னா அவருக்கும் தமிழ்நாட்டினுடைய மக்கள் மீது ஒரு அக்கறை இருக்கிறது. அவரும் ஒரு நடிகராக இருந்த காலத்திலேயே தமிழ் மீது, தமிழர்கள் மீது அக்கறை உள்ளவராக நாங்கள் கருதுகிறோம். நம்ம எல்லாருமே அப்படித்தான் நினைக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திரு விஜயனுடைய அந்த செயல்பாடுகள், அந்த நடவடிக்கைகள் நம் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுப்பதாக இருக்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மையை விளைவிக்கக்கூடியதாக. இப்போ வந்து அவரோட பேனர் எல்லாம் உடைச்சு அந்த அளவுக்கு இதுக்கு ஒரு வெறுப்ப, அதாவது அரக்கன் மாதிரி கொம்பு வச்சு ஒரு மாதிரி அவரை ட்ரீட் கர்நாடகா அங்க இருக்கக்கூடியவங்க என்ன பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் பொதுவா நல்லவங்க. நம்மள மாதிரிதான் அவங்களும். அங்க கூட இருக்கக்கூடிய சில கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த கன்னட சலுவாலி அமைப்பு, கன்னட அங்க வாட்டாள் நாகராஜ், இந்த மாதிரியான ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தணும்னே இருப்பாங்க. இது போன்ற ஒரு 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 வழக்கு சம்பந்தமா நான் போயிருந்த போது கூட காவிரி பிரச்சனை வரும்போது நான் நேரடியாக அந்த பிரச்சனை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மீது, குறிப்பாக தமிழர்கள் மீது அங்கு எந்த அளவிற்கு வந்து அங்க உள்ள அந்த கன்னட வெறியர்கள் கர்நாடகா வந்து அதிகமாக வந்து நாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து இவ்வளவு இது பண்றோம், அதில் பண்றோம்னு தவறான தகவல்களை சொல்றவங்க, காவிரி எங்களுக்கு தான் உரிமை உள்ளதுன்னு சொல்றவங்க, அந்த ஒசூர் உங்களுக்கு அந்த நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பார்டர்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லை, அங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்குவார். அவர்கள் மீதெல்லாம் வந்து தேசிய அளவில் சட்டப்படி நடவடிக்கை இருக்கு. அதெல்லாம் எடுக்காம நம்ம எதுவும் செய்ய முடியாது. அதனால என்னன்னா, நம்ம தேசிய ஒருமைப்பாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த கன்னட வெறியர்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பினரை கைது செய்ய வேண்டும். அதற்கப்புறம் தமிழ்நாடு கர்நாடகாவுக்கு இடையில இருக்கக்கூடிய நல்லுறவை காப்பாற்றும் விதமாக 2 மாநில முதல்வர்களும் இந்த நான் என்ன சொல்றேன், ஒருவேளை அங்க அணைக்கட்டுகளில் தண்ணீர் இல்லை, தென்மேற்கு பருவக்காற்று வந்து அதிகமா உங்களுக்கு மழை உருவாக்கல அப்படின்னு ஒரு வந்தா கூட இருக்கிற நீரை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவு, நான் சொல்றேன், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள், தமிழ்நாட்டுல விவசாயிகள், அவங்க ஏற்கனவே ஒரு செய்தியை சொன்னாங்க. உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏற்கனவே ஒரு முறை ரஜினி அவர்கள் உண்ணாவிரதம் போது கூட அங்க உள்ளவங்களுக்கும் வந்து தண்ணீர் பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கே தண்ணி இல்லாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். ஒருவேளை அது உண்மையாக இருந்தால், நான் என்ன சொல்றேன், தண்ணீர் மழையை வந்து இயற்கையில வராத மழையை நம்ம கேட்க முடியாது. அப்போது நம்முடைய தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? அவங்க அணைக்கட்டுகள்ல தண்ணீரை தேக்கி வச்சுக்கிட்டு நமக்கு தரலன்னா அது குற்றம், சட்டப்படி வந்து தவறு. ஆனால் தண்ணீர் இல்லைன்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கின்ற தண்ணீரை தமிழ்நாட்டிற்கு உரிய வகையில் நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த டிஎம்சி என்று சொல்லக்கூடிய, குறிப்பாக ஜூன் ஜூலை மாதங்களில் வழங்கப்படக்கூடிய அந்த 15% டிஎம்சி தண்ணீரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதுடன். என்ன ஆச்சு விஜய் சாரோட ஆட்சி காலம் வந்ததுல இருந்து எல்லா சைடும் தமிழ் மக்கள் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு. மக்களை தாண்டி இப்ப கடவுள் வரைக்கும் போயிருந்துச்சு. இடையில பார்த்தோம், தமிழ் கடவுள் வந்து வடக்குல பிறந்தவர் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னதான் சார் விஜய் சாரை டார்கெட் பண்ணி இது எல்லாமே நடக்குதா, இல்ல இது எப்படி எடுத்துக்கிறது? அப்படி சொல்ல முடியாது. அது விஜய் சாரை டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொல்றேன் இல்லைங்களா, அவர் வந்து இப்போ ஒரு குறுகிய காலத்துல கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஆட்சிக்கு வந்துட்டார். இப்போ அவரை நேரடியா எதிர்க்கக்கூடியவங்க அரசியல் ரீதியா தான் எதிர்க்க முடியும். தமிழ் சார்ந்து, தமிழர்கள் சார்ந்து, ஏன்னா அவரு தமிழரா தான் நம்ம நினைக்கிறோம், அவரு வேற ஸ்டேட் கிடையாது. அதனாலதான் நானே கேட்கிறேன். அப்படிங்கிறப்ப நம்ம வேற எதுவும் வந்து அவர் வேற ஸ்டேட்ல இருந்து வந்து இங்க முதலமைச்சர் ஆனாரா? இல்ல. நீங்க சொல்லக்கூடிய அந்த முருகன் வந்து வேற மாநிலத்தை சேர்ந்தவர். இப்ப நான் என்ன சொல்றேன், இமயமலையில வசிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, சிவன் பார்வதி, இப்ப அங்க பிறந்தவரா தானே இருக்கணும் முருகன். அப்படிதான் என்னென்னமோ சொல்றாங்க. அவர் வந்து ஒரு தமிழ் கடவுள் நம்ம ஏன் சொல்றோம்னா, பழனியில வந்து இருந்தாரு. நான் என்ன சொல்றேன், அதாவது புராணங்களுக்கு நம்ம போக முடியாது, நம்பிக்கை சார்ந்தது. நான் என்ன சொல்றேன், முருகன் வந்து தமிழ் கடவுள் அப்படிங்கிறத நம்ம காலங்காலமா பின்பற்றுறோம். அவர் வந்து வடநாட்டுல இருந்து வந்தாரா, எந்த நாட்டுல இருந்தாரு நமக்கு தெரியாது. நம்ம பொதுவாக வந்தாரை வாழ வைக்கக்கூடிய தமிழ்நாடு. அப்படியே முருகன் வந்து வட மாநிலத்திலிருந்து வந்திருந்தால் கூட அவர் தமிழ் கடவுளா நம்ம ஏத்துக்கிட்டோம். இப்படிதான் சொல்லணும். பழனியில இருந்தாரு, இங்க இருக்கக்கூடிய வள்ளியை தான் திருமணம் செஞ்சாருன்னு அவர் கடவுள்னே வைக்க வேணாம். நான் நினைக்கிறேன் தமிழர்களுடைய ஒரு முன்னோடி, மூத்த ஒரு முன்னோர், நம்முடைய பாட்டன் சீமான்லாம் சொல்ற மாதிரி அவர் எங்களுடைய முப்பாட்டன் அப்படின்னு கூட வச்சுட்டு போறோம். என்ன இருக்கு? அதனால அது ஒரு பிரச்சனை கிடையாது. அது வந்து இந்த இடத்துல பேச வேண்டிய பிரச்சனை கிடையாது. காவிரி பிரச்சனை உண்மையான பிரச்சனை. பண்பாட்டு ரீதியாக நீங்க சொல்லக்கூடிய முருகன் தமிழரா அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம போக வேண்டியது கிடையாது. நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுறேன்.
தமிழ்நாடு என்பது அனைத்து மக்களுக்கும் பொதுவானது. ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் இல்லை என்பது நம்முடைய குற்றச்சாட்டு. வசிக்கக்கூடிய மக்களுக்கு தானே அதிகமா இருக்கணும். இங்க இருக்கக்கூடிய தமிழ் மொழி பேசக்கூடியவங்களுக்கு தானே அதிகமா இருக்கணும். நீங்க மாற்று மொழி பேசக்கூடியவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, அப்போ இயல்பாவே இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு எதிர்ப்பை காட்டுவாங்களா இல்லையா? அதுவும் தவறுனா எப்படி? நான் சொல்றேன், மக்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும். அரசியலிலும், சமூகத்திலும், அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டு மக்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கணும். அனைத்து மக்களுக்கும் அதற்கான வாய்ப்புகளும் தரப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடியவர்களையும் தமிழர்களாகத்தான் கருதுகிறோம். அவர்கள் எந்த மாநிலத்திலிருந்து வந்தாலும். அதே நேரத்துல தமிழ்நாட்டிலிருந்து கூட மற்ற மாநிலங்கள்ல போய் இருக்காங்க. அவங்களுடைய நம்ம அந்த பாதுகாப்பையும் கேட்கும். இப்ப கர்நாடகால பல லட்சம் தமிழர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நம்ம தான் பொறுப்பு. இதெல்லாம் கவனத்தோடு கையாள வேண்டும். இதற்கு உரிய முறையில் தமிழ்நாட்டு அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் ஆலோசனை சொல்லுகின்ற இடத்தில் இருப்பவர்கள் இதை சரியான முறையில் கொண்டு போகணுங்கிறது நன்றி. இப்போ விஜய் சாரோட ஆட்சி காலம் 6 மாதத்துல முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவரோட ஸ்டாண்ட் காவேரியில எடுக்கக்கூடிய பிரச்சனைக்கான ஸ்டாண்ட்ல இருந்து இது மாறுமா? அதாவது அவர் ஆட்சி காலத்தையே நிலை குலைக்கிற அளவுக்கு ஒரு விளைவு வருது. இல்ல, ஒரு ஜனநாயகத்துல குறிப்பாக மக்களுடைய ஆதரவோடு ஒரு ஆட்சி வரும்போது அவங்க 6 மாசத்துல முடிஞ்சிடும், 1 வருஷத்துல முடிஞ்சிடும்னு சொல்லக்கூடாது. திமுக கூட்டணி கட்சிகளோட ஆதரவால நடந்துகிட்டு இருக்காரு. நான் திமுக கூட்டணியில ஜெயிச்சாங்க தான். ஆனா அவங்க தனித்தனி கட்சி தான். அவங்க ஆதரவு யாருக்கு கொடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணலாம். அந்த அடிப்படையில் நடக்கும்போது அவங்க ஆதரவு இருக்க வரைக்கும் தாவேகா நடக்கும். இந்த தாவேகாவுக்கு வேற கட்சிகள் ஆட்சி உங்களுக்கு ஆதரவு கொடுத்தா கூட நடக்கும். என்னை பொறுத்தவரை இந்த 5 ஆண்டு காலமும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஏன்னா இது மக்களுடைய முடிவு. நாம் விரும்புகிறது இல்லை. எனக்கும் கூட தான் 2-3 மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக இவர்கள் ஆட்சிக்கு வருவார்களா, இவர்களுடைய செயல்பாடுகள் என்ன, நம்ம சில விமர்சனங்களை வச்சிருக்கோம். ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நான் சொல்லுவதெல்லாம் ஒரு மக்கள் முடிவு செஞ்சதுக்கு பிறகு மாற்றத்துக்கு நீங்க அதிகப்படியான எம்எல்ஏக்களை உங்களுக்கு முழு மெஜாரிட்டி கிடைக்கல. ஆனா அதிகமாக எம்எல்ஏக்கள் கொண்ட கட்சியாக இருக்கு. கூட்டணி கட்சிகளால ஆட்சியில இருந்தாலும் ஆட்சியில இருக்காங்க. நிலையான ஆட்சி இருக்கணும். கூட்டணி அரசு நடக்குது. சில தவறுகள் நடக்கலாம், பல நன்மைகள் நடப்பதாக சொல்லுகிறார்கள். இன்னும் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுக்கணும். பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. 80 நாட்கள் ஆயிருக்கு அவங்க ஆட்சிக்கு 80 நாள் தான் சார் ஆயிருக்கு. 80 நாட்கள் ஆயிருக்கு. அதே நேரத்துல 80 நாள் தான் ஆயிருக்கு. மீதி நாங்க இன்னும் நேரம் வேணும். 6 மாசம் வரைக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை விட்டுற முடியுமா? சார் சட்டம் ஒழுங்குல சொல்றேன், எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லலாம். நான் என்ன சொல்றேன், திரு விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா? புதுசா ஆட்சிக்கு வந்திருக்க அவரு என்னன்னா மக்கள்கிட்டயே நேரடியா சொல்லலாம், எனக்கு இப்பதான் நான் வந்திருக்கேன், நான் சரி பண்ணிக்குவேன்னு சொல்லுவோம், மக்கள் நம்புவாங்க. ஆனா மற்ற அதிகாரிகள்லாம் முன்னாடி இருந்திருக்காங்கல்ல. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களுடைய ஆட்சியில் இந்த மாதிரி நாங்க புதிதாக சில திட்டங்களை நிறைவேற்றதுல எங்களுக்கு தாமதமாகுது. அதே நேரத்துல நாங்க புதுசா சில முடிவுகளை எடுக்கிறது எங்களுக்கு தாமதம் ஆகுது. ஆனால் அதிகாரிகளை நாங்கள் வேலை வாங்குறதுக்குள்ள நாங்க சரியா இருப்போம்னு நீங்க ஒரு உத்தரவாதம் கொடுத்தா மக்கள் நம்புவாங்கல்ல. கண்டிப்பா. அதான் நான் சொல்லக்கூடிய செய்தி. கண்டிப்பா சார். இவ்வளவு நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி உங்க அனுபவத்தோட கலந்த முக்கிய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.